இப்ப இவ்வளவு நேரம் இருந்தது நிம்மதி, இப்பதான் இல்ல. நீ வந்துட்டல்ல, இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் நிம்மதி? உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? வீட்ல அவ்வளோ பிரச்சனைங்க இருக்கு, அவ்வளோ கடனுங்க இருக்கு. சரி, டியூ கட்ட முடியாம வந்து கேட்டுட்டு போறாங்க. வீட்ல ஒரு பொருள் கிடையாது, அதை பத்தி யோசிக்காம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கு. வீட்டுல பொருள்னு யார் சொன்னா? அதான் சோஃபா செட் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, சேர் இருக்கு, ஃபேன் இருக்கு, பெட் இருக்கு, தலகாணி இருக்கு, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கரண்ட் இருக்கு, தட்டு இருக்கு, டம்ளர் இருக்கு, குடம் இருக்கு, அரிசி மூட்டை இருக்கு. அரிசி மூட்டை யூக்கெல்லாம் நீ இருக்க வீட்டுல, வேற என்ன வேணும்? இதெல்லாம் இருந்தா வேற எதை இருக்கு? நீ தான் பொருளே இல்லைன்னு சொன்னீங்க. நான் அந்த பொருளை சொல்ல, சாப்பிடறதுக்கு பூவா அதான் இருக்கேடி, இப்ப வாங்கிக்க போ. ஐயோ ஏய், வெறும் சாப்பிட்டா மட்டும் போதுமா? வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. அம்மா முருகா, அப்பனே முருகா, ஞான பண்டிதா, செந்தூர்வாள் செல்வகுமாரா, காப்பாத்துப்பா. வீட்டில் நிம்மதியே இல்லை, கோயிலையாவது எனக்கு நிம்மதியாக்கலாம். ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா. நீங்க என்ன பண்ற ரவி? அரச மரத்துக்கு கீழே என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி உன் பிரச்சனை? வீட்டில் தான் சண்டை போடுற, வீட்டில் தான் திட்டுறாங்க, இங்கே வந்தா இங்கேயும் வந்து என்ன பண்ணுற ஏது பண்ணுற? அரச மரத்தடிக்கையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? தூங்கிக்கிட்டா இருக்கேன், இல்லை தூர் வாரிட்டு இருக்கானா? தியானம் பண்ணிட்டு இருக்கேன்டி. தியானம் பண்ற மாதிரி தெரியலையே. பின்ன கீழே வந்து நீ எதுக்கு இங்க வந்து உட்கார்ற? கோவில்ல உனக்கு என்ன வேலை? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கோயில் என்னடி வேலைன்னா சாமி கும்பிடுற வேலை. கோவில்ல என்ன பண்ணுவாங்க? சாமி எதுக்கு கும்பிடுவாங்க? நிம்மதிக்காக கும்பிடுவாங்க. நிம்மதி இருக்கா? இப்ப இவ்வளவு நேரம் இருந்தது நிம்மதி, இப்பதான் இல்ல. நீ வந்துட்டல்ல, இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் நிம்மதி? உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? வீட்ல அவ்வளோ பிரச்சனைங்க இருக்கு, அவ்வளோ கடனுங்க இருக்கு. சரி, டியூ கட்ட முடியாம வந்து கேட்டுட்டு போறாங்க. வீட்ல ஒரு பொருள் கிடையாது, அதை பத்தி யோசிக்காம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கு. வீட்டுல பொருள்னு யார் சொன்னா? அதான் சோஃபா செட் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, சேர் இருக்கு, ஃபேன் இருக்கு, பெட் இருக்கு, தலகாணி இருக்கு, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கரண்ட் இருக்கு, தட்டு இருக்கு, டம்ளர் இருக்கு, குடம் இருக்கு, அரிசி மூட்டை இருக்கு. அரிசி மூட்டை யூக்கெல்லாம் நீ இருக்க வீட்டுல, வேற என்ன வேணும்? இதெல்லாம் இருந்தா வேற எதை இருக்கு? நீ தான் பொருளே இல்லைன்னு சொன்னீங்க. நான் அந்த பொருளை சொல்ல, சாப்பிடறதுக்கு பூவா அதான் இருக்கேடி, இப்ப வாங்கிக்க போ. ஐயோ ஏய், வெறும் சாப்பிட்டா மட்டும் போதுமா? கோயில் இது, இங்கேயும் வந்து தொல்லை பண்ணாத ராதா. நான் கோயில்ல வர்றது நிம்மதிக்கு வரேன் தேடி, என் மனசுல நிம்மதியே இல்ல. எப்படி இருக்கு? கடன் பிரச்சனைனால வந்து இப்பதான் ஏதோ மீனராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல குரு வந்திருக்காராம். அவரை தொட்டி விட்டுறா தெரியும், தயவு செஞ்சு ப்ளீஸ் டி. ஏதோ அதிசார யோக, என்ன சொன்ன? அதிசார யோகமா இப்ப எனக்கு மீனராசிக்கு. நீ வந்து பணம் கொட்ட கொடுன்னு கொட்ட போதும். மீன ராசிக்கு தானே? ஏன் மீனராசிக்காரன் தானே இருக்க? நீ மீன ராசிக்காரன் தான், ஆனா உனக்கு எதுவும் கொட்டலையே கூரையை பிச்சுக்கிட்டு. எப்படி கொட்டம்? அதான் வந்து நீ இதுக்கப்புறம் நீ சேர்ந்தா என்ன நடக்க போகுது? இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? என்னைக்கே நான் வந்து போச்சு எனக்கு எல்லாமே. எனக்கு ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒரு மனுஷனுக்கு 7.5 வருஷம் தான் சனி வரும். எனக்கு 16 வருஷமா சனி என் கூட இருக்கு. இந்த இருக்கியே கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. இங்க பாரு, வேணா அந்த மாதிரி நக்கெல்லாம் கோவில்ல உட்காந்து பேசாதேன். நான் ஆளக்கானு தேடிட்டு வந்தா நீ இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. யாரு ஆளு? யாரு ஆளு? ஏ பைத்தியம், நீதான். ஓ, நான் காணணும் வந்து நீ ஆளக்கானம் தேடுன்னு சொல்லி. ஆளக்கானோன்னு உன்ன சொன்னேன். வந்து என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன தெரியாதா? கோவிலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? சாமி கும்பிடுவாங்க, பிரசாதம் கொடுத்தாங்க சாப்பிடுவாங்க, அதுதான் பண்ணணும். இங்க வந்துட்டு உன் கடன் பிரச்சனையும் நீ பண்ற வேலையும் இதெல்லாம் தேவையா? கோயில்ல வந்து இங்கேயும் சண்டையா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த வேற வேலை வெட்டி இல்ல போல இருக்கு. சண்டை போல நான் பொறுமையாவே கேக்குறேன். வீட்டுல நான் சோறு போடலன்னு சொல்லிட்டு கோவில்ல உண்டை வாங்கி தானே வந்தியா? கோவில்ல பொங்கல் போடுவாங்க சூடு சூடா உட்காந்துட்டு சாமி கும்பிட்ற பேர்ல வந்து. சரி, வாங்கி சாப்பிட்டா என்ன தப்பு? பிரசாதம் தானே அது, சாமி பிரசாதம் தானே. 4 பேர் வாங்கி சாப்பிடாங்கன்றது தான் தாரம் போடுறாங்க. அதை வாங்கி சாப்பிடன்றது தான் நம்முடைய நியதியே. வாரத்துல ஒரு நாள் வந்து சாப்பிடலாம்டா, நாள் கணக்கா இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கியே. ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நான் அதை தான் கேட்கறேன் நானு.
வீட்ல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சொல்லிட்டா வீட்டுல சோறு சரியில்லைன்னா மனுஷன் வெளியில தான் தேடுவான். ஐயோ ஆமா. ஆனா உன்ன மாதிரி ஆனா இது என்ன தெரியுமா நினைச்சிட்டாங்க, எல்லாம் தப்பா நினைச்சிட்டாங்க. என்னது? வீட்டுல போனது சரியில்லைன்னா வெளியில தேடுவாங்கன்றது அது கிடையாது அர்த்தம். வேற வீட்டுல சோறு இல்லைன்னா கோழி கோயிலா போயிட்டு அன்னதானம் வாங்கி சாப்பிடுவாங்க. அதுதான் அந்த காலத்துல சொன்னது. இவங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டு உடனே வந்து பொண்டாட்டியை மாத்திடுறாங்க. ஆனா என்னுடைய கடவுள் முருகப்பன் எனக்கு வந்து எப்பயுமே ஒண்ணுதான். அவர் எனக்கு வந்து கரெக்டா கொடுத்துருக்காரு. அதை வச்சு நான் பாதுகாத்துக்கிறேன். நான் இதுக்கப்புறம் எதுவும் தேட போறதும் கிடையாது. நான் போதும் ஆன்மீக பாதையில நான் போறேன். என்னை விட்டுரு சரியா? இப்ப நான் நல்லா ஒரு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு சண்டை போனா செஞ்சு கூட நீ எந்த பாதையில வேணா போய் என் பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டு போன்ற. இங்க வந்து உட்காந்தா பிரச்சனை தீராதுன்ற. நீ அதுக்கான முயற்சி பண்ணுன்னு தான் நான் சொல்றேன். நான் சமாளிச்சுட்டு இருக்கேன் வீட்டுல எல்லாம். நீ என்னவோ போன சுவிட்ச் ஆஃப் நடக்கும் ராதா. இப்பதான் ராதா எல்லாமே குரு 5 இடத்துக்கு வந்திருக்காரு ராதா. சும்மா இதே சொல்லி என்ன ஏமாத்திட்டு இருக்காத ராதா. இத்தனை நாள் இங்க 7.5 வருஷம் எனக்கு 7.5 சனி ராதா. எனக்கு இவ்வளவு நாளா வந்து 5 வருஷம் கஷ்டப்பட்டேங்க. 2 வருஷம் தான் போறப்போ சனி பகவான் நல்லா கொடுத்துட்டு போவாரு. இப்பதான் அதிசார யோக பயிற்சியான சரி என்னது யோக பயிற்சியா இவரு 5 இடத்துக்கு வந்துட்டார் குரு இப்போ. அதனால எனக்கு நல்லது நடக்க போகுது. நான் சொன்னது கேளு. இது வரைக்கும் நம்ம நல்லா இருக்கோம், நல்லா வாழ போறோம். நம்ம கிரகங்களை நம்புறாதா? சும்மா கிடையாது, எல்லாமே சயின்ஸ். கிரகங்கள்லாம் நம்புறேன், சாமியை நம்புறேன். ஆனா உன்னதான் நம்ப முடியல. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. அதான் நான் இத்தனை நாளா நான் பண்ணதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, சனி பகவான். ஓ இப்ப அவர் கிடைச்சிட்டாரு அவனுக்கு? சத்தியமா நான் கிடையாது. ஏன் மேல குறை சொல்லிட்டு நான் வேலைக்கு போவதுக்கு நான் வந்து இப்படி ஆனதுக்கு கடன்காரன் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் கிடையாது. எல்லாத்துக்கும் அது காரணம் சனி பகவான் தான். நான் கிடையாது. நீ என்ன எவ்வளவு திட்டின? உட்காந்துட்டு சாமி மேல குறை சொல்லிட்டு உட்காந்துருக்க. அதான் நான் இவனை எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இப்போ நான் அவர் சனி பகவானையும் கூப்பிட முடியாது. அவரை வந்து உனக்கு சாட்சி சொல்ல முடியாது. நீ ஒன்னா எல்லாத்தையும் கேட்டுப்பாரு. உன ஜோசியக்காட்ட போய் கேட்டுப்பாரு. நான் இவ்வளவு நாளா இப்படி ஒன்றும் இல்லாம ஊதரித்தனமா தெரிஞ்சது காரணம் வந்து நான் கிடையாதுதான், சனி பகவானா. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அவர் தான் என்ன இப்படி ஆக்கிட்டாராம். என்னுடைய ராசி அதிபதி வந்து குருவான். இப்போ ஒரு 5 இடத்துக்கு வந்திருக்காராம். இப்போ அங்கிருந்து அவர் என்னை பாக்குறாரு. சரி பார்த்துட்டு என்ன பண்றாரு, இந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான்ப்பா, ரொம்ப அடி வாங்கியிருக்கான், இந்த பையன் எதாவது பண்ணுன்னு சொல்லி நல்லது பண்ண போறாராம். ஆனா இப்ப ஜாக்பாட் அடிக்க போது கோடி கோடியா கொட்ட போகுது எனக்கு. நான் சொல்றதை கேளு. இப்ப நீ பகச்சிக்காத. 5 வருஷம் தாங்கனல்ல, இன்னும் 2 வருஷம் தாங்கிக்கோ. அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்க போறேன். அதுக்கப்புறம் பாரு. இப்ப நீ என்ன சொல்ல வர? இவரோனால நான் ஊதாரித்தனமா இருந்ததுக்கு காரணம் நான் கிடையாது. அது சனி பகவான் பண்ண வேலை. நீ அவரை கேட்டுக்கோ. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். ஏன் தப்பு கிடையாது, அவ்வளவுதான். மனுஷங்க புத்தியே தானே பழைய தூக்கி அப்படியே கடவுள் மேல போறது. ஏன்னா நேரம் வந்து கடவுள் சொல்ல மாட்டாருல்ல. இது உண்மைப்பா. இது கிரகங்கள் பா. அதெல்லாம் கிரகங்கள் மாறுறப்ப மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் மாறும். இவ்வளவு நாள எனக்கு கிரகம் சரியில்லை. இப்ப பாரு நான் டாப்ல வரப்போறேன். நான் இவ்வளவு நாள என் கூட சகிச்சுட்டு இருந்துட்டேன். இவ்வளவு 2 வருஷம் இருந்துரு. அதுக்கப்புறம் இப்ப நீ போன நினைச்சு கோச்சிக்கிட்டு மொத்தமா போயிட்டு பாத்துக்கோ. அவ்வளவுதான் போய் எனக்கு. மொத்தமா போயிடுமா? ஆமா. என்ன இருக்கு மொத்தமா போறதுக்கு? இனிமேல் வரப்போகுது ராதா. வரும்னு சொல்லிட்டு நான் அப்படியே கனவு கண்டு உட்காந்து சொல்றேன் உன்ன மாதிரி. அதான் இங்க பாரு முயற்சி ராதா. இதுக்கு நீ என்கிட்ட சண்டைக்கு வராத. நீ எதுவும் இருந்தாலும் சனி பகவான் கிட்ட சண்டைக்கு போ. ஏன் அப்படி பண்ணன்னு சொல்லிட்டேன். எனக்கு 7.5 வருஷம் உன்னை பிடிச்ச மாதிரி என்ன பிடிக்கணுமா? அந்த தப்பை நான் பண்ண மாட்டப்பா. எனக்கு துணையா இருக்காரு, அது போதும் எனக்கு. எல்லாம் வேணாம், இந்த மாதிரி வெட்டி கதையெல்லாம் பேசிட்டு இருக்காத. தேவையில்லாம முயற்சி பண்ணு. நீ போனாதான் முடியும். நீங்க வந்து உட்காந்து அரச மரத்துல நல்லா குழுகுள்னு படுத்து தூங்குறதுக்கு வந்திருக்க. நீங்க எல்லா பிரச்சனையும் நான் தீத்திட்டு இருக்கேன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு. சொல்லு. என்ன முயற்சி செஞ்சாலும் இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப 7.5 வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. இனிமேல் தான் இரு. இந்த அக்டோபர் மாசம் நல்லது நடக்க போகுதுன்னு நான் யூடியூப்ல பார்த்தேன். எல்லா ஜோசியரும் சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு அக்கா லிப்ஸ்டிக் பூசிக்கிட்டு வந்து உட்காந்து சொல்லுது, இனிமேல் மீன ராசிக்கு ஜாக்பாட் அடிக்க போகுதுன்ட்டு. அன்னைக்கு பார்த்தா சின்ன பையன் ஒரு 25 வயசு தான் நினைக்கிறேன். அவரெல்லாம் வந்து ஜாக்பாட் அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் இப்ப நம்புறேன்ப்பா. நான் கிரகங்களை நம்புறேன், சாமியை நம்புறேன், நான் முருகப்பனை நம்புறேன். என் திருச்செந்தூர் முருகா அவரை நான் நம்புறேன். நான் மறுபடியும் ஆன்மீக பாதையில போறேன். என்னை விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு. அவ்வளவுதான், நான் வரேன்.